நம்ம மண் சார்ந்தும் மனிதம் சார்ந்தும் இயற்கை சார்ந்தும் எல்லாத்தையும் சார்ந்து வாழற ஒரு இனம்னா அது இந்த உழவர் இனம் தான். ஆனால் இந்த உலகமே இந்த உழவர்களை சார்ந்து தான் இருக்குது. இந்த உழவன் இல்லையால் உணவில்லை, உணவில்லையால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையால் உலகே இல்லை. ஆமாம், நம்ம தாத்தா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் அப்படின்ற விடுகதை எதுக்கு பொறுத்தோம்னா இதை பாருங்க, எடுக்கிறாங்களா நாற்று எடுக்கிறாங்களா, எடுத்து நடுறாங்களா, நட்டால் அறக்குறாங்களா, அது அடி, அது காட்டோட நடுவில் இருக்கிறது பில்லு, அதாவது வைக்கல, அது மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் அப்புறம் வியாபாரம் பண்ணலையா அதை தான் எப்படி சொல்லுவாங்க. அதான் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில்னு நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசி வரோம். நம்ம பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லோரும் ஒரு தானே ஆயின்னு கை காட்டுங்கப்பா, கை காட்டு மாமா. எல்லாரும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் விவசாயத்தை காப்பாற்றுவோம் சொல்லுங்கள். நாங்கள் இருக்கிற வரைக்கும் விவசாயம் இருக்குன்னு சொல்லுங்கள். இருக்குன்னு சொல்லாதீங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் விவசாயம் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். இருக்கிற வரைக்கும் விவசாயத்தை காப்பாற்றுவோம். பாருங்கள், எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சரிங்க, ஆமாம், நன்றிங்க. நம்ம இப்போ இந்த நாற்று எடுத்து கரையில் வைக்கணும். அப்புறம் மிஷினு நம்ம இந்த நாற்று எடுத்து கரையில் வச்சிட்டோம்னா அப்புறம் டிராக்டர் ஓட்டுவோம். அப்போ மாடு இல்லை, இப்போ மாடு இல்லை, சாணி போடாத மாடு தான் இப்போ சேடை ஓட்டுது. அதுக்கு முன்னெல்லாம் சாணி போட்ட மாடு தான் ஓட்டும். இப்போ சாணி இல்லாத மாடு ஓடுது. அதனால் சாணி இல்லாத மாடு சேடை ஓட்டி பரம்படிச்சிட்டா இந்த நாற்றுலாம் அப்புறம் காய்னி உள்ள போயிடும். அப்புறம் பொம்பளாளுங்க நடுவாங்க. நன்றி, வணக்கம். நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள்.